வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பொங்கல்லாம் முடிஞ்சு ஸ்கூல்ஸ்லாம் ஓபன் பண்றதுக்கான நடவடிக்கைகளை ரொம்பவே தீவிரமா எடுத்துட்டு வராங்க நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போகிற 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் முடிஞ்ச ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாமான்னு 10th and 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட ஜனவரி 8 வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும்னு எல்லா ஸ்கூல்ஸுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்டரை சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண சான்ஸே இல்லை. பிப்ரவரி மந்த்ல வேணா ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ ஜனவரியில் பொங்கல் முடிஞ்ச ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதா சொல்றீங்களேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது ஜனவரி மந்த்துக்கான அன்லாக் அனௌன்ஸ் பண்ணுறப்ப ஜனவரி மந்த்தில் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ தட் ஜனவரியில் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்லியிருப்போம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் கொரோனா கண்ட்ரோலாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் ஸ்கூல்ஸ்லாம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கருத்து கேட்பு கூட்டத்தில் 10th and 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட கருத்தின் அடிப்படையில் தான் ஜனவரி மந்த்ல பொங்கல் முடிஞ்சு ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்றதை பத்தி டிசைட் பண்ணுவாங்க. ஜனவரி மந்த்ல பொங்கல் முடிஞ்சு கண்டிப்பா 100% ஷுவரா ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லல. பொங்கல் முடிஞ்சு 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலாமான்னு ஒரு சஜஷன் தான் கேட்குறாங்க. இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. அண்ட் ஒரு நியூஸ் சேனலில் ஏப்ரல் மந்த்தில் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு 69% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கருத்து தெரிவித்ததாக போட்டிருக்கிறாங்க. இது அந்த சேனல் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் கேட்ட கருத்து. ஸோ இதை யாரும் குழப்பிக்க வேணாம். சரி, 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் தான் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களா? 11th ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா? பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இல்லையா? ஆல் பாஸ் பண்ணிடுவாங்களா? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 11th படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாருமே 12th தான் போவாங்க. பட் 10th and 12th அப்படி இல்லை. ஒரு சில பேர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் 12th படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ தட் 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 11th ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறது பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எப்போ நடக்கும்னு இன்னும் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி அஃபிஷியல் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.